எட்சியில் டோட்டலாக எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, அதுக்கடுத்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் விற்க போகிறீங்கன்னா அது எப்படி ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பெயிண்டிங் விற்கிறீங்க, அதில் ₹500 ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ₹500 ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னா கரெக்டாக நீங்கள் சார்ஜஸ் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் எடுத்திருந்தா தான் அதுக்கடுத்து உங்களுக்கு ப்ரைஸ் எடுக்க முடியும். இப்போது ₹500 ப்ராஃபிட்டு எடுக்கணும்னா நீங்கள் கரெக்டாக சார்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுலேருந்து ரெகுலர் ஆப்ரேட்டிங் ஃபீஸ்னு ஒன்று உண்டு. ஸோ அதுக்கு வந்து 0.29% ரெகுலர் ஆப்ரேட்டிங் ஃபீஸுங்கிறது. அது வந்து ஹெச்சியால் எடுக்கப்படுறது 0.29%. அடுத்து ஆஃப் சைடு ஆட்ஸ்னு ஒன்று உண்டு. ஆஃப் சைடு ஆட்ஸுங்கிறது 15%. அது வந்து ஹெச்சியால் ஆட் ரன் பண்ண போடுறது. ஹெச்சி ஆட்ஸுன்னு தனியாக இருக்குது, அது வேறு. இது வந்து ஹெச்சியே அந்த சஜஷனில் போய் நிறைய கஸ்டமருக்கு காமிச்சு அந்த ஆடு மூலமாக உங்களுக்கு சேல் நடந்தால் மட்டும் 15% வரும். இதே இது நீங்கள் நார்மலாக ரெகுலராக அவங்க கஸ்டமரே உங்கள் ஷாப்பை சர்ச் பண்ணி எடுத்தாங்கன்னா இந்த 15% வராது. இவங்க சஜஷனால் உங்களுக்கு ஒரு சேல் நடந்தால் அந்த 15% வந்து ஹெச்சி வந்து கன்ஃபார்ம் எடுப்பாங்க, இந்த 15%. ஸோ இந்த 15% கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். அதுக்கடுத்து இந்த ப்ராசஸ் ஃபீஸ்னு ஒன்று உண்டு. ப்ராசஸ் ஃபீஸ் வந்து ₹25 ப்ளஸ் 5%. நீங்கள் ₹500 விற்றாலும் அந்த ₹25 வந்துடும், ₹1,00,000 விற்றாலும் அந்த ₹25 வரும், ப்ளஸ் 5% வரும். ஸோ நீங்கள் ₹100 விற்றாலும் அந்த ₹25 கன்ஃபார்ம் பேசிக்காக அவங்க எடுத்துருவாங்க. அது போக 5% எடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதை கரெக்டாக செக் பண்ணிட்டு நீங்கள் போடுங்க. அதுக்கடுத்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ்னு ஒன்று உண்டு. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து 6.5%. அந்த அவங்க கஸ்டமர்கிட்ட இருந்து உங்களுக்கு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணி உங்களுக்கு வர்றதுக்காக வாங்குற சார்ஜஸ் வந்து இது 6.5% டிரான்சாக்ஷன் ஃபீஸ். அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஃபீஸ் வந்து எடுக்கிறாங்க. இதுதான் ஹெச்சியில் இருக்க பேசிக் சார்ஜஸ்ஸு. இது மொத்தமாக நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெச்சி டோட்டல் சார்ஜஸ் வந்து எவ்வளோ வரும்னா 26.79% வரும். ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்சி சார்ஜஸ் வந்து 26.79% வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எத்தனை சார்ஜஸ் வருதுன்னு நீங்களே இதில் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் ரவுண்டாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 27% சார்ஜஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஹெச்சி மூலமாக உங்களுக்கு ஒரு சார்ஜஸ் வந்தால் ஹெச்சி மட்டும் இவ்வளோ எடுக்கிறது 27%. ஹெச்சி மட்டும்தான் இதை எடுக்கிறாங்க. ஸோ ஹெச்சியில் வந்து 27% வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து பேனாருக்கும் இருக்குது சார்ஜஸ். பேனார்லேயும் சார்ஜஸ் பிடிப்பாங்க. அது வந்து எதுக்குன்னா பேனார் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வர்ற சார்ஜ். பேனாரில் இப்போ நீங்கள் ஒரு ₹500 விற்றுருக்கீங்க, ஹெச்சி மூலமாக எல்லா சார்ஜஸும் பிடிச்சி ஒரு ₹500 உங்கள் வேலெட்டில் இருக்குது, ஹெச்சி வேலெட்டில். அதுக்கடுத்தது நீங்கள் பேனாருக்கு மாற்றுவீங்களா, அந்த பேனார்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கும் ஒரு சார்ஜஸ் பர்டிகுலர் சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ அதுக்கும் பேனார் வந்து ஒரு சார்ஜஸ் சின்ன சார்ஜஸ் இருக்குது. ஸோ அந்த சார்ஜஸும் எவ்வளோ நம்ம இப்போ இதிலே கால்குலேட் பண்ணிடலாம். பேனார் டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ன்னு ஒரு 7 to 10% பிடிப்பாங்க. அதாவது இந்த 7 to 10ங்கிறது பேனார் வேலெட்டுக்கு ஒரு அமௌண்ட் வருமா, ஒரு ₹500 வருதுன்னா அந்த ₹500 7 to 10% பிடிப்பாங்க. அது முன்ன பின்ன மாறலாம், அந்த 7ங்கிறது 10 எவ்வளோ நாளும் மாறலாம். ஸோ அந்த 7 to 10க்குள்ளே வரும். இன்னொன்று பேனரில் ஒரு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே $2,000 வந்து உங்கள் வேலெட்டுக்குள்ளே வரணும். $2,000 உங்கள் வேலெட்டுக்குள்ளே வரலைன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு வந்து $30 கிட்ட பிடிப்பாங்க. கிட்டத்தட்ட 29.95% பிடிப்பாங்க, டாலர் பிடிப்பாங்க. அது வந்து அந்த $2,000 உங்கள் வேலெட்டுக்குள்ள ஒரு 12 மாதத்துக்குள்ள வரணும். வரலைன்னா இது பிடிப்பாங்க. அந்த சார்ஜஸ் நீங்கள் பேனாருக்கு பே பண்ணியே தீரணும். ஸோ அது உங்களுக்கு வந்துட்டுனா அந்த பேமெண்ட் வந்து இந்த $29.95 வந்து பே பண்ண தேவையில்ல. இல்லைன்னா நீங்கள் பே பண்ண வேண்டியது அந்த 7 to 10% வந்து பேனாருக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ மட்டும் பே பண்ணால் போதும். அந்த $2,000 வந்துட்டுனா வரலன்னா இது நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து இந்த ப்ராடக்ட் ஃபீஸ் சொல்லியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் ஃபீஸ் வந்து ₹25 ப்ளஸ் 5%. ஒரு ₹100 நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்றாலும் அந்த ₹25 கட்டணும். அதுக்கடுத்து ஒரு ₹1000 விற்றாலும் நீங்கள் கட்டணும். ₹1,00,000 விற்றாலும் அந்த ₹25 பேசிக்காக எடுத்துறாங்க. அது போக 5%. இப்போ ₹100 விற்றீங்கன்னா ₹25 எடுத்துட்டாங்க, 75 தான் இருக்கும். அந்த 75ல் 5% பிடிச்சிக்குவாங்க. மிச்சம் இருக்க 5 அந்த 100லேயே 5% பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அது உங்களுக்கு ஃபீ விட்டாரந்தப்பட்ட மட்டும் அதை பார்த்துக்கோங்க. ₹25. ஸோ நீங்கள் ₹100 விற்றே கூட ₹25 எக்ஸ்ட்ராவே நம்ம போட்டாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சார்ஜஸ்லாம் இருக்குது, டோட்டலாக இவ்வளோ சார்ஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டே ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னே இந்த சார்ஜஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சு ஒரு நோட் எடுத்து இந்த சார்ஜஸ் வந்து இவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, ஸோ இவ்வளோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ ₹1000 ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா அதை நான் எப்படி விற்கணுங்கிறத சொல்லிடுவேன். ₹1000 இப்போ ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க, பேசிக்காக ₹25 எடுத்துருவான். அது போக 35%, அதாவது இப்போ பேனார் சொன்னேன், பேனார் அதில் 7 to 10 அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 35% நீங்கள் கரெக்டாக வரும். 35% போட்டாலே போதும். ஸோ பேசிக்காக எடுத்தால் ₹1000 35% ₹350 எடுத்துருவான். அது போக ₹5 ₹25 அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ₹25 ஆட் பண்ணிங்கன்னா ₹375 வரும். இதே மாதிரி தான்
10,000 விற்றாலும் 35% எடுத்துருங்க. 35% எடுத்தால் 3,500 வந்துடும். அது போய் 25 ரூபா. ஸோ 3,525 ரூபா வரும். இது வந்து கொஞ்சம் முன்ன வரலாம். ஒரு 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா முன்ன வரலாம் சார்ஜஸ் வந்து. அது வந்து டாலர் கணக்குப்படி ஸோ முன்ன மாறலாம். அந்த பெர்சன்டேஜ் வந்து முன்ன மாறலாம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. இது ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜிஎஸ்டி ஐசி கோடெலாம் எடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. நம்ம எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஜிஎஸ்டி ஐசி கோடு LUT உங்களுக்கு என்னென்னாலும் நம்ம நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கணும்னு கேட்டுக்கோங்க, இல்லை மெசேஜ் பண்ணி கேட்கணும்னு கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அதை கன்ஃபார்ம் கிளாரிஃபை பண்ணுறேன்.